விழுப்புரம் அருகே பாசனத்திற்கு தண்ணீர் வழங்க கோரி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் நெல் கதிர்களுடன் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் அருகே உள்ள கப்பியாம்புலியூர் கிராமத்தில் சுமார் 1500 ஏக்கர் அளவில் அக்கிராம விவசாயிகள் நெல் பயிரிட்டுள்ளனர். இங்கு ஏரி பாசனத்தை நம்பி கப்பியாம்புலியூர், வாக்கூர், வடக்கச்சிபாளையம், எரிசன்னம்மாபாளையம் ஆகிய 4 கிராம விவசாயிகள் பயிர் செய்து வந்தனர். இந்த நிலையில் அந்த கிராம பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் முன்பாசனத்திற்கு அரசு சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த தண்ணீர் கப்பியாம்புலியூர் பகுதிக்கு ஏரிக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. இன்று காய்ந்த நெற்கதிர்களுடன் சென்ற 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விழுப்புரம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலகத்தின் நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அங்கு வந்த பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். தண்ணீர் திறந்துவிடப்படும் என உத்தரவாதம் அளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு விவசாயிகள் கலைந்து சென்றனர். 4 கிராமத்தை சுற்றி தான் எங்கள் ஏரி இருக்குது. இது வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணியில் எல்லாம் கதிரோட சாவுது நெல் ஃபுல்லாக. நாங்கள் எல்லாமே காதில் மூக்கில் நகை எல்லாத்தையும் கழட்டி அடவு வச்சு வட்டிக்கு வாங்கி தான் நாங்கள் செய்கிறோம் சார். இது வரைக்கும் எங்கள் ஊர் ஏரிக்கு தண்ணி வரல. இதாடே 4 டைம் இந்த ஆஃபீஸுக்கு நாங்கள் வந்து முற்றுகையிட்டிருக்கோம். யாருமே இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை.